இந்த மக்காவுடைய நகரத்தில் நீ இருந்துக்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, மதினாவுக்கும் உன்னை அலோவ் பண்ண மாட்டோம். அப்படி இல்ல நான் மதினாவுக்கு தான் போவேன் அப்படின்னா நீ என்னென்ன சம்பாதித்தாயோ அதையெல்லாம் எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ மதினாவிற்கு செல். ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. இந்த சொன்ன இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்னுடைய நபியை பார்ப்பதுதான் இந்த செல்வங்களை விட சிறந்தது, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் தான் எனக்கு இந்த இன்பங்களை விட மிகப்பெரிய இன்பம் என்று சொன்ன மாத்திரத்திலேயே எல்லா செல்வத்தையும் ஒப்படைத்து விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்துருச்சு, இப்படி ஒரு நபித்தோழர் ஒரு லாபமுடைய ஒரு வியாபாரத்தை செஞ்சுட்டு இப்படி ஒரு நபித்தோழர் வராரு அப்படின்ற அந்த வஹி அறிவிப்பு அல்லாஹ் கொடுத்துட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காத்துட்டு இருக்காங்க. டெய்லி மதீனாவுடைய எல்லையில போய் பார்க்கிறாங்க, யாராவது வராங்களான்னு. இப்போ ஒரு நாள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவுடன் அவரை கட்டி தழுவி சொன்னார்கள், சுஹைபே, லாபமான ஒரு வியாபாரத்தை நீ செய்து விட்டாய். உன்னை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் வசனம் இறக்குகிறான். சூரத்துல் பக்ராவை எடுத்து படித்து பாருங்கள். வமினன் நாஸி மை யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகாஅ மர்தாத்தில்லாஹ். மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அந்த முகத்திற்காக, அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்திற்காக தங்களையும் விற்கக்கூடியவர்கள். மறுமை நாள் அழியும் வரை சுஹைப் ரலியல்லாஹுடைய அந்த சிறப்பு குர்ஆனில் பேசப்படும். எதற்காக விற்றார் தன்னை? எதற்காக செல்வத்தை இழந்தார்? அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் இருக்க வேண்டும், நாளை மறுமையிலும் இந்த உலகத்திலும் என் தூதரோடு நான் இருக்க வேண்டும், அல்லாஹ் என்னை பார்த்து சிரிப்பானே, அல்லாஹ் என்னை பார்த்து பேசுவானே, அந்த இன்பத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக அற்ப செல்வத்தை விட்டு கொடுத்தவர்.